ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷல் ஃப்ளேவர்ஸ். நாங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சோம். பட் ஆனால் வீட்டில் சிக்கன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் திடீர்னு நாங்கள் வீட்டில் இருந்த சிக்கன் மீல் மேக்கர்லாம் போட்டு பிரியாணி ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டு செம்ம. நீங்கள் இது ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்துக்கிட்டோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். அது நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து சுருள வதங்கி அதில் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி சீக்கிரமாக வீணாகவும் போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண வேணும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு அது வதங்கினதும் நம்ம கையை எடுத்து வச்சோம்ல, அந்த புதினா கொத்தமல்லி அதையும் எடுத்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுவும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ அரிசிக்கு நம்ம 100 கிராம் இல்லேருந்து 150 கிராம்குள்ளார இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது போட்டு அது வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த பிரியாணியை வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் அந்த சாப்பாடு அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமேட்டா நம்ம வந்து அந்த ஸ்மெல்லு நல்லா மாறினதுக்கு அப்புறமேட்டா அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லியாக இருந்துச்சுனாக்கா 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் நார்மல் சில்லியாக இருந்தாக்கா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டால் போதும். நான் பிரியாணி மசாலானாக்கா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி தான் போடுவேன். பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்லெஸ்ஸாக கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு இது மாதிரி பண்ணோம். இதில் வந்து அதுக்கப்புறம் 3 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டா வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் போடணும். இந்த தக்காளி வேகும்போது நம்ம டைம் எடுத்து வேக வைக்கணும். இல்லைனாக்கா வந்து அந்த தக்காளி முழுசாகவே இருக்கும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம நெக்ஸ்ட்டு தயிர் மிக்ஸ் பண்ணணும். தயிர் வந்து எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமோ அதே ஈக்குவலாக போட்டாக்கா பிரியாணி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்போ தயிர் வந்து அதே ஈக்குவலாக போட்டுக்கிட்டு அந்த தயிரும் நல்லா வதக்கி அதோடைய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் கசிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துடணும். நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டா அடுத்து நம்ம எடுத்து வச்ச சிக்கனு வேக வச்ச மீல் மேக்கர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு மெயினான விஷயம் பச்சை தண்ணிக்கு சேர்க்கவே கூடாது. நம்ம பிரியாணி இந்த சைடு செய்கிறோம்னாக்கா பக்கத்தில் வந்து வெந்நீரை வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அரிசிக்கு ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னாக்கா 1.5 பங்கு தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியை ஊற வச்சுட்டேன் கழுவிட்டு. அந்த அரிசியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து 1.5 டம்ளர் ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி போட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டேன். இந்த கறியை போட்டதுக்கப்புறமேட்டா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் போட்டுக்கணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கணும். போட்டு அரிசியும் தண்ணியும் இப்படி ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம தம்முக்கு வச்சிடணும். 15 மினிட்ஸ் தம்முக்கு வச்சா போதும். 15 மினிட்ஸ் தம்முக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டோம்னாக்கா முடிஞ்சிடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி. இதில் மேலே வந்து கொத்தமல்லி புதினா போட்டும் இறக்கலாம். இல்லைனாக்கா மேலே கொஞ்சம் நெய் விட்டு இறக்குனாக்கா சூப்பராக வரும். இதோ பாருங்கள், அடி பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷல் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.